எங்களை கிருபையாய் நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கடந்த நாட்களில் கடந்த இரவெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல காத்து இந்த 6வது மாதத்தின் 7 நாளிலும் ஆண்டவரே எங்களை இந்த 7வது நாள் காலையிலே தெய்வ சமூகத்தில் இந்த முதல் ஓய்வு நாளிலே பங்கு பெற கர்த்தரை பாராட்டின மகா உன்னதமான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை யாவரையும் ஆசீர்வதியும் பொன்னான கரங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு செய்த ஏராளமான நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நாளில் எல்லா பாகங்களும் கரத்தில் கொடுக்கிறோம். தெய்வ செய்திக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசும் நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலையிலும் கூட இந்த 6வது மாதத்தின் இந்த 7வது நாள் காலையிலே, இந்த முதல் ஓய்வு நாளிலே, இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உங்களை யாவரையும் பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். வருகிற வாரம் நாம் யாவரும் தேவாலயத்தில் கூடி ஆராதிப்போம். கர்த்தருடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டிருக்கிறார். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்கிறார். உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஆவலாயும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம். யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களோடு கூட சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அகழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அகழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அகழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அகழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அகழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அகழிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி கொடி ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு.
அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, தோல்வியில்லை, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. என்று அகமகிழ்வோம், அலங்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அலங்கரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். வலதுகரங்களை எல்லாம் மேல் உயர்ச்சி. நாம் வெற்றிக்காய் அழைக்கப்பட்டவர்கள், தோல்வியின் மேல் ஜெயமெடுப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். வருஷத்தின் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின் வசனத்தின்படி நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்புல கர்த்தர் அந்த அழைப்பை நமக்கு உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில கீழானவர்களை எல்லாம் கர்த்தர் மேலானவர்களாய் மாற்றி இந்த 6வது மாதம் இந்த வருஷத்தின் சரியான பாதையில் வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எப்படி இருந்ததோ இந்த புதிய நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகும்போது கர்த்தர் தம்முடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை மூடி மறைத்து நம்மை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த 12 கர்த்தர் கொண்டு போய் வைத்து வேதம் சொல்வது ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்போம் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் நடச்ச போகிறதுக்கா எல்லாரும் வாயிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரே 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 ஸ்தோத்திரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரே 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 ஸ்தோத்திரே. ஒரு பாடலை கூட பாடுவோம். வேதத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று 3 பேர் இருந்தார்கள். அவள் எரிகிற அக்கினி சூழலிலே போடப்பட்ட போதும் கூட அவள் பயப்படலை. காரணம் என்ன தெரியுங்களா? அவள் கர்த்தர் மேல் இருந்த அந்த விசுவாசம், கர்த்தர் மேல் இருந்த அந்த நம்பிக்கை அவளை ஒருபோதும் அசைக்கப்படவில்லை. தானியேலை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள், அவன் ஒருபோதும் பயப்படவில்லை. காரணம் அவனுக்கு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை. அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். இந்த காதலிலே நீங்களும் நானும் தெய்வ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது உண்மையானால் சிங்ககபியோ சூளை நெருப்போ நம்மை ஒரு காலமும் சேதப்படுத்தவே படுத்தாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடலை பாடவும். சிங்ககபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றறிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியை போல என்னை பாதுகாத்துக் கொண்டார். இதை உணர்ந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றறிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுற்றறிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார்.
ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். கடந்து வந்தது எப்படிப்பட்ட பாதை, சிங்ககிரியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காப்பாற்ற வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை ஆராதனையில் நீங்களும் சொல்ல முடியுமா? நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவர். எத்தனை பேர் சொல்லுங்க? வீட்டில் இருந்த வண்ணமாய் சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் என்னை எல்லா இடுக்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. சொல்லுகிறது, நீ தண்ணீரில நடக்கும் போதும், வெள்ளங்களில் கடக்கும் போதும், நீ அக்கினியிலே நடக்கும் போதும் நீ வெந்து போகாமல் இருப்பாய். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காற்றிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கன்னட ஆடல கூட ஆடி தேவர் நாமம் மகிமைப்பட்டு சொன்னா தேவர் நம்மை ஆசீர்வதிசலி. சுந்தரவாத மனையில் நீ ஜெய கீதையாடுவேனோ, சீயோன் மணவாளனிலே. சுந்தரவாத மனையில் ஜெய கீதையாடுவேனோ, சீயோன் மதலிங்கனி.
ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತೆ, ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸುವಂತೆ ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு பாடலை பாடி சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் என்ற பாடலை பாடி நம் ஆராதனை கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க, சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவர், நம்ம நண்பர், உற்றார், உறவினர் அநேக வார்த்தைகளை நம்மிடத்தில் கூறினதுண்டு, சொல்லினதுண்டு. அதை எல்லாவற்றையும் அவர்களால் காப்பாற்ற முடியல. ஆனால் என் ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னுடைய அவயங்கள் ஒன்றாகிலும் இன்னும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உன்னை இந்நாள் வரைக்கும் நடத்தி வருகிறாரே, அது அவருடைய பிரதான கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பாடலை பாடும்போதே ஆண்டவரை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, கடந்த 5 மாதங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றினேப்பா, உண்மை விட யாருமே இல்லை. ஆண்டவரே, கடந்த நாட்களில் வந்த போராட்டம் பிரச்சனைகளிலே முடிந்தது என்று நினைத்தோம். ஆனால் கர்த்தர் ஒரு புது துவக்கத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். உங்களை பாடாமல் எங்களால் இருக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்று யாரும் இல்லை. சொல்லி
ஹல்லேலூயா. ஒரு அருமையான கர்த்தருடைய பாடல். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று இந்த காலை ஆராதனையிலப்பா சொல்ல சொல்லி காப்பாற்றுகிற தெய்வம் உண்மையின்றி யாருமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, முடிந்தது என்று உலகம் சொல்லும்போது அதில் ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்குகிறவர் நான் ஆராதிக்கிற இயேசு மாற்றமே. ஒரு கரங்களை அப்படியே மேலே உயர்ச்சி அப்பா, இந்த காலவேளையில் செய்த ஏராளமான நன்மைகளுக்காக எல்லா வாக்கு தத்தங்களையும் யோசுவா சொல்லும்போது சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொன்ன எல்லா நல்வாக்கு தத்தங்களில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். உன்னை அழைத்திருக்கிறவர் உண்மை உள்ளவர். நான் உன்னை பற்றி விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் உன்னை கடைசி வரைக்கும் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொல்லுங்க என்னோட கூட சேர்ந்து, சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராது புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாது சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராது புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாது சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொல்லி சொல்லி காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை சொல்ல சொல்லி காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. இந்த காலை ஆராதனையிலே வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவை எல்லாம் முடிந்து போயின, அவன் புது சிருஷ்டியாக ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த 6வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே கர்த்தர் உன்னையும் என்னையும் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். அவர் முடிந்தது என்று நினைக்கிற அந்த இடத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் தொடங்குவார். இந்த கால வேளையிலே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து குடும்பமாய் ஆராதிக்கிற உங்களோடு கூட என் ஆண்டவர் உலாவி வருகிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும் தவறி போகாதபடிக்கு அதை எல்லாவற்றையும் உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி, உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றி, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நிறைவேற்றி. ஓ, தாவீது சொல்லுகிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், ஓ நான் வயதானவனாய் மாறினேன். நீதிமானும் அவருடைய சந்ததியும் அப்பத்துக்கு இறங்கி திரிகிறது, ஒரு நாளும் நான் பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய உயர்வான நிலைமையிலே வைத்து அவர் சொன்ன எல்லா நல்வாக்குத்தத்தங்களில் ஒன்றாகிலும் தவறி போகாதபடிக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் சபையும் ஊழியரையும் கர்த்தர் வருகிற நாட்கள்
நாட்களிலே பயன்படுத்த போகிறதுக்கா எல்லாரும் கரங்களை காட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. உனக்கு இருக்கிற முழு பேரத்தோடு, உனக்கு இருக்கிற முழு ஆத்துமாவோடு இந்த கால வேளையிலே, இந்த காலை நேரத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த 5 மாதங்கள் தப்புவித்தவர், இந்த 6வது மாதத்தை தப்புவிக்க வல்லவர். நல்ல கரங்களை கட்டி வாய்களை திறந்து வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்னவர். இந்த காலையிலே கற்ற ஒரு புதிய அபிஷேகத்தினாலே ஒவ்வொரு புதிய தைலமும் அலைந்த ஊற்றப்படத்தக்கதா எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ துதிக்க 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 எல்லா இடங்களும் இயேசுவின் நாமத்தில கர்த்தர் உடைச்சு போடுவா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே பலவித சூழ்நிலைகளிலே, பலவித வியாதி பிரச்சனைகளிலே, பலவித பொருளாதார தேவைகளோடு கூட நீ இந்த காலையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறது உண்மையானா அவர் வாக்கு பண்ணிருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஏரியாவை ஒரு விதவை கொண்டு போஷித்த ஆண்டவர் உன்னை இந்த காலவெளியில போஷிப்பதை அப்படியே நிச்சயம் கர்த்தர் செய்ய போகிற பெரிதான அற்புதம் இருக்கா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரே 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 சோதரே. நன்றி ஆண்டவரே, நீ செய்த ஏராளமான நன்மைக்கு அப்பா அந்த அன்பு நான் மறப்பேன் ஆண்டவரே. உடைய அன்பை என்னால் மறக்கவே முடியாது ஆண்டவரே. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உன் பாதத்திலே. சுரவேலாம் மண்டிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே,
மறந்தீரோ என்று சொல்லி இருளனை சூழ்ந்த வேளைகளே வழி ஒன்றும் எங்களுக்கு தெரியாமல் தவிக்கையிலே ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் கேட்டோம் அல்லவா, ஆண்டவரே எங்களை மறந்தீரோ, எங்களை மறந்தீரோ அப்பா. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே பலவிதமான வியாதி உபத்திரங்களிலே எங்களை மறந்தீரோ என்று நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நம்மிடத்துல பார்த்து சொன்னார், நான் மறப்பேனோ, உன்னை நான் மறப்பேனோ, உன்னை நான் மறப்பேனோ. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக உன்னை பேர் சொல்லி அழைத்தான், உன்னை மறப்பேனோ என்று சொல்லி அவர் நம்மை கட்டி அணைத்து உன்னதங்களிலே கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறதா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. சோதரை 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 சோதரை. காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மற்றும் மகிமைப்பட்டதற்காக மீதியான பாகங்கள் எல்லாம் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ள வேதம் சொல்லுது, மனிதன் அப்பத்தினால் மாற்றம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அநேகரை புதுப்பிக்கும், கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு ஜீவனை தரும், கர்த்தருடைய வார்த்தை நம்மை பழுதானவெல்லாம் ஒளிந்து போகத்தக்கதா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறத்தக்கதா கர்த்தருடைய காலையிலே நம்மோடு கூட பேசும்படியா ஊழியரை மறைத்து கர்த்தர் நம்மோடு கூட வெளிப்படத்தக்கதா எல்லாரும் ஒரு விஷய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாவற்றையும் இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சுத்தமான அடுத்த வாரத்தில் நாம் ஆலயங்களில் கூடி ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாளிலிருந்து லாக்டவுன் கர்த்தருக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆவதாக, திறந்து விடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை லாக்டவுன் ஓப்பன் ஆனாலும் நாம் சுதந்திரமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் பொதுவாகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் பெரிய பெரிய கூடுற இடங்கள்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் கூடி ஆராதித்தாலும் கூட கொஞ்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விலகி கொஞ்சம் தூரம் நின்று நாம் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தருக்கு நாம் மற்றவர்களுக்கு மற்ற இடத்துல பாடம் கற்றுக்கொள்ள இருக்கக்கூடாது, நம்மிடத்துக்கு மற்றவர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, போன வாரத்தில் நாம் பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமையை குறித்து நாம் கவனித்தோம். அல்லேலூயா. அது பெந்தேகோஸ்தே என்றால் என்ன, 50வது நாள். ஆமென். அதில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறித்து நாம் கவனித்தோம். ஆமென். 2 வாரங்களுக்கு முன்பாக நான் பிலிப்பை குறித்தும் சமாரியாவை குறித்தும் சமாரியாவில் நடந்த காரியங்களை குறித்தும் சீடர்கள் சிதறடிக்கப்பட்டதை குறித்தும் எருசலேமின் சபையில் இருக்கிற துன்பங்களை குறித்தும் கஷ்டங்களை குறித்தும் சவுல் சபைகளை பாழாக்கினதை குறித்தும் நாம் கவனித்துக் கொண்டு வந்தோம். ஆமென். அல்லேலூயா. ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் கூட காணப்படுகிறோம். ஆமென். இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் இருக்குமான்னு சொல்லி தான் நம்ம யாரும் நம்பி இருக்க மாட்டோம். ஆனால் சூழ்நிலை பாருங்க, எல்லாரும் எப்படிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இக்கட்டான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறதுனால நாம் தைரியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதான் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய், அல்லேலூயா, பிலிப்பு சமாரியா என்ற பட்டணத்துக்கு போனார். ஆமென். பிலிப்பு சீசர்கள் சந்திக்கப்பட்டார்கள், எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போனார்கள். ஆமென். அப்படி பிரயாணப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து கால் வைத்தவர் தான் பரிசுத்த தோமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கூட நம்முடைய கன்னியாகுமரியில் இருக்கிற நம்முடைய பிரான்ச் சபை பாஸ்டர் ஜபவீரன் இருக்கிறாரு. அவருடைய வீட்டு பக்கத்திலேயே 63வது வருஷம் 1963 வெறும் 63 தோமா வந்து வாழ்ந்து
அங்கே ஊழியர் செய்த ஆலயம் இருக்கிறது இப்பொழுது கூட. அல்லேலூயா. 63 கர்த்தருக்கு அப்படின்னா ஏறத்தாழ இன்னைக்கு 1900 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 40 வருஷம் ஆயிருக்குதுன்னு வைங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவ்வளோ நாட்கள். ஏன் சொல்ல வருதுன்னு சொன்னால், சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. இங்க சிதறடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிற வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரியாதையோடு வேற கதி இல்லாம என்ன செய்கிறது, வேறொரு இடத்திற்கு போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாரும் காசு கொடுத்து ட்ரெயின் ஏற்றி போகிறதுக்கு வழி செலவுகள்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்பலையும் இல்லை. ஆமென். சிதறடிக்கப்பட்டாங்க, எங்க போறதுன்னு தெரியல, எங்கோ ஓடினாங்க, போய் அந்த இடத்துல அவங்க சேர்ந்தாங்க. ஆமென். அப்படி பிலிப்பு சமாரியாவுக்கு போகிறார். அல்லேலூயா. சமாரியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகளை போய் அங்க என்ன நடக்குது, சமாரியாவை குறித்து சில காரியங்களை முன்னால் நம்ம கவனிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. என்றால் கர்த்தருக்கு சொன்ன போன வாரம் சொன்னேன், இயேசுவே ஏற்றுக்கொள்ளாத அந்த சமாரியா பிலிப்பு போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது அவங்களை புரிந்து கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இடத்துல கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார் என்று பார்த்தோம். அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும் போது, book of 1 King chapter 16 verse 23, 24 ಒಂದನೇ ಅರಸರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅದ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 23, 24 ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, யூதாவின் ராஜாவாகிய ஆகாசுவின் 31ஆம் வருஷத்தில் ஒம்ரி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாய் இருந்த சேமேயினுடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தார். அல்லேலூயா. இதுதான் சமாரியா. வேற ஒண்ணு இது ஒண்ணும் பெரிய சரித்திர நேரத்துல ஒண்ணும் கிடையாது. ஆமென். இந்த செமாரி என்பவன் இடத்துல ஒரு மலை இருந்தது. அல்லேலூயா. அந்த மலையே உம்ரி என்ற ஒரு ராஜா என்ன செய்கிறாரு, 2 தாலந்து வெள்ளிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு மலையே வித்தாலும் 2 சென்ட் வாங்க முடியாது. ஆமென். ஒருவேளை சொல்லுங்க, 2 தாலத்துக்கு வெள்ளிக்கு வாங்கின மலை தான் என்ன மலை? சமாரியா மலை. ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். சமாரியா என்றால் என்ன? காவல் மலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காக்கிற மலை என்று அது ஒரு பேர், பொருள் அவ்வளவுதான். இது அவங்க வாங்கனுடைய குடும்பத்து பேர். இப்ப பாருங்க, குள்ளப்பா சர்க்கிள்ன்றோம். குள்ளப்பா யாரு? அல்லேலூயா. குள்ளப்பா ஒரு அப்பா இருந்தாரா? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ முன்சாமப்பா லேவட்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க பேர் பிறந்த இடங்கள் இதெல்லாம். அதனால அவங்க பேர்கள் செய்யப்பட்டது, வைக்கப்பட்டது. நம்முடைய வேங்காலி சீனிவாசபுரம் பக்கத்தில் போனால் சீதா சர்க்கிள் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஆமென். அந்த இடத்துல நம்ம ராமாயணத்தில் சீத்தை வந்தாங்க போனாங்க இப்போ கதை விட்டுருவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு சீதா ஒரு டீச்சர் இருந்தாங்க, டியூஷன் எடுத்துருந்தாங்க 50 வருஷமா. அதனால சீதா வச்சுட்டாங்க டியூஷன் போய் 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 அதுக்கு கடைசியில் சீதா சர்க்கிள்னு பேர் வந்துருச்சு. அந்த சீதா எங்க இருக்கிறாங்களோ தெரியல இப்போ, ஆனா சர்க்கிள் சீதா சர்க்கிள் இருக்குது. அல்லேலூயா. இப்படிதான் ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஒரு அவருடைய குடும்ப பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துக்கும் அவ்வளவுதான் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த சமாரியாவுக்கு எந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னா, அந்த சேமேருடைய கையில வாங்கி அவர் பார்த்தாரு, அவன் எவன்கிட்ட வாங்கணுமோ அவன் பேரு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு. இப்ப சுப்பண்ண பாளையம் இங்க இருக்கிற நம்ம இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? சுப்பண்ணா யாரு? உங்க அப்பாவா எங்க அப்பாவா? இல்ல, யாருக்கும் அப்பா அது. ஆமென். அப்ப சுப்பண்ணான்ற ஒருத்தருக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? வாழ்ந்து இருக்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா. அது போல இப்போ உங்க ஊர்ல ஒரு தெருவில் நீங்க இருக்கிற பேரெல்லாம் கூட இன்னைக்கு போய் கண்டுபிடிச்சிங்க நீங்க. அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த சமாரியா மலையை வாங்கி அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாழ்ந்தார்கள். இது எருசலேம், நான் சொன்னது போல எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் 30 மைல் என்றால் 40 கிலோமீட்டர் தூரங்கள். அல்லேலூயா. அப்போ அங்க சிதறடிக்கப்பட்டு பிலிப்பாக வந்தார். அல்லேலூயா. சமாரியாவில் பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது என்று நம்ம நினைவுபடுத்த வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் சமாரியாவிலே வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் ராஜாக்கள் அதை ஆண்டார்கள். ஆமென். ஆனா சமாரிய ஜனங்களும் அதில் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அப்படி ஒரு நாம் பெங்களூர் பட்டணத்தில் எப்படி நாம் எல்லாம் பல ஜாதிகள் இங்கே வாழ்கிறோமோ அது போல சமாரியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள்
5ನೇ ಅಧಿಕಾರಂ 3ನೇ ವಚನ. 2ನೇ ಅರಸರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாகமான் என்று சொல்ற ஒரு குஷ்டரோகத்தை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருக்குது அவருக்கு இருக்கு. ஆனா அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்டிருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு சிறு பெண், ஹல்லேலூயா, சிறு பெண் அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்டால். அதனால மாண்டி வீட்டுக்கு வேலைக்காக என்ன பண்ணி இருக்கிறாங்க, வச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடிமையா கொண்டு வரப்பட்டவர்கள் வீட்டுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வீட்டு வேலைக்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது நாகமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது இவள் பார்த்தாள். ஆமென். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ நாகமானை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? ಆಕೆಯು ಒಂದು ದಿವಸ ತನ್ನ ಯಜಮಾನಿಗೆ, ನಮ್ಮ ದಣಿಯು ಸಮಾನದಲ್ಲಿರುವ ಪ್ರವಾದಿಯ ಹತ್ತಿರ ಇರುತ್ತಿದ್ದರೆ ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತಿತ್ತು, ಅವನು ಇವನನ್ನು ಕುಷ್ಠರೋಗದಿಂದ ವಾಸಿ ಮಾಡುತ್ತಿದ್ದನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಅವನು ಇವರನ್ನು ಕುಷ್ಠರೋಗದ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು, ವಾಸಿ ಮಾಡ್ತಾ. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அவள் சாதாரணமா சொல்றா, சமாரியாவில் தீர்க்கதரிசி போனால் குஷ்டத்தை அவர் என்ன செய்து விடுவார், நீங்கி விடுவார். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையான எலிசா சமாரியாவிலே வாழ்ந்திருக்கிறார் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு அருகாமையிலே எவ்வளவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரித்திரங்கள் அதனுடைய பின்னால் நடவடிக்கைகள் அடங்கி இருக்கிறதோ, ஆமென், ஏறத்தாழ சமாரியாவுக்கும் அந்த காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சமாரியாவிலே கர்த்தருக்கு தீர்க்கதரிசனத்திலே போனால் குஷ்டரோகத்தை என்ன செய்து விடுவார், நீக்கி விடுவார். அது டவுட்டால அவர் சொல்லல. ஆமென். போனா என்ன செய்யணும், நீங்கிறோம். நாம சொல்ற ஏதாவது மருந்து இருக்கு என்ன சொல்றோம் இல்லைங்களா, அது ட்ரை பண்ணி பாருங்க அப்படி சொல்றாங்க அப்படி சொல்லுவோம். ஏன்னா எதுவும் நமக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. இந்த வாட்ஸ்அப் நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாங்க வெந்தயத்தை காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும். ஆமாம். ஒருத்தர் சொல்றான் சாப்பிட்டு படுக்கும் போது சாப்பிடணும். ஒருத்தர் சொல்றான் அரைச்சி குடிச்சுக்கணும் அப்பதான் வேலை செய்யலாம். ஒருத்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த பிள்ளைகளை சுண்டல்ல போட்டு வேக வச்சு என்ன பண்ணணும், சாப்பிடணும்னு சொல்றான். இவன் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணா நாள் முழுவதும் என்னதான் சாப்பிடணும், வெந்தயம் தான் சாப்பிடணும். கர்த்தருக்கு வெந்தயம் சாப்பிட்டு வெந்தயம் போக வேண்டியதான் எல்லாரும். அதனால எதுவுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம ஸ்ட்ரைட்டா எடுத்து நம்பிக்கையா எடுத்துக்கொள்ற மாதிரி இல்ல பாருங்க. ஆமாம். ஆனால் இது இயேசுவோட காரியம் அப்படிப்பட்டதல்ல. அவர் சொல்றா, அங்கே போனால் அவர் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப சமாரியாவிலே வாழ்ந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அருமையான தேவ பிள்ளைகளே, சமாரியாவிலே நீங்க 7ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, 2 ராஜாக்களின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பஞ்சம் சமாரியாவில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் வந்திருக்கிறது. ஆமென். சாப்பாட்டுக்கு ஜனங்கள் என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அவ்வளோ பசினா பசி கொடுமை. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பசி வந்தால் பத்தும் பறக்கும், பறந்து போகும். ஹல்லேலூயா. என்னென்னது 10 தெரியுங்களா? ஜாதி, மதம், பாஷை, படிப்பு, பட்டம், இன்னும் கொஞ்சம் லோக்கலா சொல்லட்டுமா, திமிரு. திமிரு. நாலு பட்டணி போட்டு பாரு. இந்த சாப்பிடுற ஆளுங்க ரொம்ப கெஞ்சாதீங்க. நீங்க சும்மா விட்டுருங்கள, ஆட்டோமேட்டிக்கா சுத்தி நோடுவாங்க அப்படி கிச்சன்ல. ஹல்லேலூயா. ரொம்ப கெஞ்சோ மிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிடுங்க, இல்ல பரவாயில்ல சரி விட்டுருங்கள. என்னடா இது, நம்ம என்ன சொன்னோம், ஒரு கௌரவத்துக்கு சொன்னோம், இப்படி ஆகி போச்சே. சரி அடுத்து அப்படி சாப்பாடு சாப்பிடுற இடத்துல அப்படி சுற்றுவார். சாப்பிட்டுக்கலாமே, இல்லை பரவாயில்ல அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்த நாள் அவன் கூப்பிடாம எங்கே உட்காந்துருப்பான், பதில உட்காந்துருப்பான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொரோனாவில் ஜனங்க வர்ற கஷ்டத்தில் நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். பசியில் ஒரு அம்மா செத்தே போயிருக்கு. பசியில் இந்த இவ்வளோ கர்த்தர் ஜனங்கள், இவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிற நம்ம நாட்டில் ஒரு தாய் பசியில் செத்துட்டாங்கன்னு சொல்லும்போது அது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று தமிழ் கவி பாரதியார் சொன்னார். அல்லேலூயா. நம்ம ஏசப்பா அதுக்கு மேன்மையாக சொல்லியிருக்கிறார். பசியாக இருந்தார் அவனுக்கு ஆகாரம். அப்புறம் மதம், ஜாதி, சபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குருமானி, பாஸ்டர், பிஷப்பு, ரெவரண்ட், பசியாக இருக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது? சாப்பாடு கொடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதில் விசேஷமாக இந்த அவர் சொல்லியிருக்கிற கதைகளில் வர ஒரு முக்கியமான கதையே நல்ல சமாரியன் கதை. அல்லேலூயா. ஐயா, நீங்கள் கெட்டகுமாரனை பற்றி பேசும்போது அதுதான் ரொம்ப நல்ல கதை. நீங்கள் இப்போ மறுபடியும் சமாரியனை பற்றி பேசினா அதான் நல்ல கதைன்றீங்க. இதில் எதுதான் நல்ல கதைன்னு கேட்குறீங்க. கெட்டகுமாரன் கதை வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற பாச பிணைப்பு. ஆமென். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சமாரியம் வந்துட்டு அதை விட நல்ல கதை. ஏன் சொல்றேன்னா, நல்ல சமாரியம் யாருமே இருக்கு தெரியாதுங்க. பிள்ளைக்கு வருவது ஒரு பெரிய காரியமா? என் சொந்த என் பிள்ளைக்கு எழுதி வச்சுட்டு தெரியுமா? வேற யாருக்கு எழுதி வைக்கிறது? அல்லேலூயா. அதை போய் தியாகமா சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் செயின் போட்டிருந்தேன், என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு தெரியுமா? கேட்பாருங்க. நான் பேசிப்பையோ அவன் பசியா இருக்கிறான், சாப்பாடு இருக்கிறான், பிள்ளைக்கு ஒரு செயின் கொடுத்தது பெருசா சொல்லுகிறார் சாட்சியா. ஆமென். அது காரியம் அல்ல. அல்லேலூயா. ஆனா நல்ல சமாரியன்ல வர கதை பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்றேன். இங்க ஒரு பஞ்சம் தலையிலிருந்து ஆடுறது பசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ராஜாக்கெல்லாம் போய் கேட்டா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ராஜா நம்ம தேவனா உங்க பசியை போக்குறதுக்கு? அல்லேலூயா. அவரு விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எலிசா ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரம் ஆமென் கோதுமை கர்த்தருக்கு சமாரியாவிலே கொட்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல கூட ஆண்டவர் நம்மளை போஷித்தாரா இல்லையா? நான் ரொம்ப பசியா இருந்தேயா, சாப்பாடு கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டுன்றவங்க யாராவது 3 மாசத்துல இருந்தா கை தூக்க பார்க்கலாம். நான் நல்லா சாப்பிட்டேன், திருப்தியா சாப்பிட்டோம்னா கை தூக்க பார்க்கலாம். கை தூக்க முடியாத அளவுக்கு சாப்பிட்டு ஆண்டவர் அற்புதமா நடத்தினாரா இல்லையா? தீர்க்கதரிசி சொல்றார், சமாரியாவிலே நாளைக்கு நேரம் கோதுமை கொட்டும். ஆமென். அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, வசிக்கிற வசத்தை. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதான ஒருவர் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதுகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். ஆமென். அல்லேலூயா. நான் ஊழியக்காரங்க சொல்லும்போது அதுக்கு என்ன ஒரு சந்தேகத்துக்கு ஒரு காரியம் சொல்றதுக்கு ஒரு ஆள் கூடவே இருப்பான், சபையிலே இருப்பான். அது ரொம்ப டியரஸ்டா இருக்கிறவங்களே இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அசிஸ்டன்ட் இவரு. அல்லேலூயா. அவரு சொல்லுகிறார். ஆமென். கொட்டினா கொட்டுது, கொட்டாக்கட்டி போகுது. ராஜாவே வாய் முடியுன்னு சும்மா இருக்கிறார். ஏதோ பண்ணி சொல்ற மாதிரி நடந்தா நல்லதுதான். ரொம்ப பசியா இருக்கிறாங்க. நாங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஆயிடுச்சு, புல்லட் ரைஸ் எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டா ரேஷன் ரைஸ் தான் என்ன இருக்கிறோம், என்ட்ரா இருக்கிறோம். ராஜாவுக்கு என்ன தான் இருக்குது. இன்னும் நம்ம ஆளுங்க இறங்கல பாருங்க ரேஷன் அரிசி. அல்லேலூயா. இன்னும் ஒரு லாக்டவுன் ஒரு 6 மாசம் பண்ணா ரேஷன் அரிசி எல்லாம் இறங்குனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணா நல்லா இருக்குமான்னு யோசிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. நல்ல அரிசி இருக்கும்போது தான் சாப்பிடணும்னு அவசியம் சொல்றேன் நானு. ஆமென். எதையுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேவலமா நினைக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். இப்போ ராஜா நீங்க ஏதோ நடந்தா சரிப்பா அப்படின்னு நினைக்கிறேன். இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, வானத்தின் மதகுகளை திறந்தாலும் எப்படி நடக்குமா? நடக்குமா? 24 மணி நேரத்துக்கு நாளைக்கு நேரம் கொட்டுனா இந்தியா கொட்டும். எதனா வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க நீங்க பிரசங்கியாரு. ஒரே சொல்லுங்க பார்த்தோம். அல்லேலூயா. எதனா ஒன்று மேல விட்டுறது சில பேர். இன்னும் லோக்கலா சொல்றான், புருடா விட்டு போறாங்க. அல்லேலூயா. நாங்க ஒன்றும் பாம்பாடிக்கணும் பம்பு அடிச்சுக்கணும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு போல. ஆமென். இயேசுவின் நாமத்திலே சொல்லுறோம். ஆகரியார் கர்த்தர் நாளைக்கு நேரம் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு நேரம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாளைக்கு நேரம் உன் குடும்ப பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்து போடுவார். நாளைக்கு நேரம் உன் வியாதி உடத்துல இருக்காது. இயேசுவின் நாமத்தினால அவர் அற்புதம் செய்கிற வல்லவர். அல்லேலூயா. எல்லாம் எப்படி இதனால சொல்ல தெரியுமா? இயேசுவின் நாமம். அல்லேலூயா.
அசைக்க கூடாது. நீங்க அதுல மட்டும் தைரியமா இருக்க வேண்டும். ஆமென். அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் சிதறடிக்கப்பட்ட எங்கும் போனவர்கள் சுவிசேஷம் தான் பிரசங்கித்தார்கள் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அது போதும்பா, இனிமே நமக்கு இந்த வேலை, ஐயோ அங்க கொரோனா இருக்குது, அங்க இன்சியா இருக்குது, அங்க துன்பமா இருக்குதுன்னு ஓடி போய் யாரும் வேலைக்கு செய்யறதுல ஓடி போய் ஒளிஞ்சிக்கல. ஆமென். ஒரு கிறிஸ்தவன் அல்லேலூயா மெச்சூர்ட் ஆயிருக்கிறான், வளர்ந்து இருக்கிறான், பலப்பட்டு இருக்கிறான், உயர்த்தப்பட்டு இருக்கிறான். எதுல கண்டுபிடிப்பீங்க? ஆமென். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பால்ராஜ் நெல்சன் ரொம்ப ஆண்டுக்குள்ள ரொம்ப வளர்ந்துக்கிறாங்கப்பா. எப்படி சொல்றீங்க? பைக் வாங்கியிருக்கிறாங்க. என்ன வாங்கியிருக்கிறாங்க? பைக் வாங்கினாக்க கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். லாரன்ஸ் ரொம்ப ரொம்ப பலப்பட்டுக்கிறாரு. என்ன சொந்தமா சைட் வாங்கியிருக்கிறாரு. சைட் வாங்கினா என்ன இருக்கிறாரு? இல்ல இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம். ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப இதா இருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? வீடு கட்டிக்கிறாரு. ரொம்ப டிசைனா வீடும் காரும் ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள பலப்பட்டு இருக்கிறான், உயர்ந்து இருக்கிறான் அடையாளம் அல்ல. அவன் தன் ஜீவனை காட்டிலும், தன் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, மற்ற ஆத்மா இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மனுஷன் நினைச்சு அவர் ஊழியத்தை செய்யலாம் பாருங்க. அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து இருக்கிறவன், பலப்பட்டு இருக்கிறவன், கர்த்தருக்கு முதிர்ச்சி அடைந்தவன். அல்லேலூயா. நான் பரவாயில்ல, கர்த்தர் செய்ய வாழ்க்கை இப்படி போனா கூட பரவாயில்ல. அவன் கொரோனா பரவாயில்ல, கர்த்தருக்கு போறான், நான் சொல்லிதான் அவன் அப்படி இருக்கிறவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது இப்படியோ இயேசுவை பத்தி சொல்லணும் அதை நினைக்கிற பாருங்க. அந்த எண்ணம் உள்ள வந்துச்சு பாருங்க. அவங்க ஜீவன் குறித்து கவலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்களுக்கு கவலையே இல்லை. மற்ற ஆத்மா அழிந்து போகுது என்று நினைக்கிறார்களே, அவர்கள் தான் கிறிஸ்துக்குள்ளே வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அதனால இங்கே அவனுக்கு சந்தேகம் வருகிறது. வானத்தின் ಮದಲುಗಳೇ ತೆರೆದಾನಗಳು ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ಬಾಗಿಲುಗಳನ್ನ ತೆಗೆದರೆ ಕೂಡ ಇಷ್ಟೊಂದು ಜನಕ್ಕೆ ಇಷ್ಟೊಂದು ಆಗಾರ ಎಲ್ಲಿಂದ ತರಕಾಗುತ್ತೆ ಎಂಬುದು ಅವನ ಪ್ರಶ್ನೆ ಆಗಿದೆ. ಆಮೆನ್. அப்போது எலிசா சொல்கிறார் வாசிங்க. ಆಗ ಎಲೀಷನು ಅವನಿಗೆ ಯೆಹೋವನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳು. ಆತನು ನಾಳೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಸಮಾರ್ಯ ಪಟ್ಟಣದ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಗೋಧಿ ಹಿಟ್ಟು ರೂಪಾಯಿಗೆ 12 ಸೇರಿನಂತೆಯೂ ಜವ್ವೆ ಗೋಧಿಯು 24 ಸೇರಿನಂತೆಯೂ ಮಾರ್ಪಡಲು ಅನ್ನುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಇದನ್ನು ಕೇಳಿ ಅರಸನ ಹಸ್ತಕನಾದ ಸರದಾರನು ದೇವರ ಮನುಷ್ಯನಿಗೆ, ಯೆಹೋವನು ಆಕಾಶದಲ್ಲಿ ದ್ವಾರಗಳನ್ನು ಮಾಡಿದನು, ಇದು ಸಂಭವಿಸಲಾರದು ಅನ್ನಲು ಎಲೀಷನು ಅವನಿಗೆ, ಅದು ಸಂಭವಿಸುವುದಕ್ಕೆ ನೀನು ಕಣ್ಣಾರೆ ಕಾಣುವಿ, ಆದರೆ ಅದನ್ನು ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் அனுபவிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. ஐயா சொன்னீங்களே நல்லா ஆயிடுன்னு அப்படியே தான் இருக்குது. நீ விசுவாசிக்கல அப்படியே இருக்குது. கேட்பார் எத்தனை பேர் சாட்சி. ஆமென். விசுவாசம் அவன் தான் இருக்கிறான். நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவருடைய கிருபையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன சொல்றாரு எலிசா? ஆமென். உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய். பிரைஸ் தி லார்ட். அப்போது ராஜா கையில கொடுக்கிற பிரதானி ஒருவர் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே காண்பாய். அல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தை நடக்கிறதை என்ன பண்ணுவேன்? ஐயா இந்த வேதத்துல சொல்லியிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் எவ்வளவு சந்தேகம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை இருந்தது. ஆமென். இன்றைக்கு ஜனங்கள் கண்களிலே காண்கிறார்கள். வெட்டுக்கிளி கிருஷ்ணகிரிக்கு வந்துருச்சு. மந்திரிங்கோ கண்ணால என்னாச்சு பார்த்தாச்சு. வெட்டுக்கிளிக்கு கிருஷ்ணகிரிக்கும் பெங்களூருக்கும் 100 கிலோமீட்டர். அல்லேலூயா. 1000 கிலோமீட்டர் வந்த வெட்டுக்கிளிக்கு 100 கிலோமீட்டர்ஸ் எவ்வளவு தூரம்? அது கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எங்க வரக்கூடாது, கர்நாடகா வரக்கூடாது, போலீஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. வெட்டுக்கிளிக்கு அந்த போய் அதெல்லாம் நடக்குமா? போலீஸுக்கு இருந்தாலும் மேல டோபி மேல என்ன ஆயிடும், தோலுக்கு மேல பறந்து வந்துடும். அல்லேலூயா. எதையெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இப்பொழுது நம்முடைய கண்கள் என்ன செய்கிறது? அதே போல தேவ மனுஷர்கள் சொல்லுகிற எல்லா அற்புதங்களும் நடக்குங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ அதற்கு அவன் உன்னுடைய கண்களினால் அதை என்ன பண்ணுவாய்? காண்பாய். ஆனாலும் அதுல என்ன பண்ண மாட்டாய்? நீ சாப்பிட மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் காண்பார்கள், என்ன செய்வார்கள்? அனுபவிப்பார்கள். கல்யாணத்தில் அழகா எழுதியிருக்கிறது. இந்த கண்ணினா ನೋಡ್ತೀಯಾ ನೀನು? ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ. ಅನುಭವಿಸುವುದಿಲ್ಲ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. அல்லேலூயா. அப்ப
மற்றவங்க சாப்பிட்றத என்ன பண்ணுவாரு? சிக்கன் இதுவா, சிக்கன் கபாபா, கிரில்லா, தந்தூரியா, தந்தூரி வேற இது வேறையா, அது மட்டன் பிரியாணி. சும்மா என்ன ஒரு நல்லியல்வா சாப்பிடுவாங்க. என்ன பண்ணுவ? அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது. சாப்பாட்டை மட்டும் சொல்றேன் நான். எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்காகவே இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். நீ நானும் ஐஸ்வர்யவான்கள் ஆவதற்காகவே அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்படி இப்படின்னு சொன்னாக்க வேதத்தில் நீங்க ஒன்றும் அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவன் சந்தேகப்பட்டதுனால தேவ மனுஷன் வார்த்தை சொல்றான், உன் கண்களால் காண்பாய். நான் தேவனுடைய மனுஷனா இல்லையா என்பது உனக்கு காட்டணும் இல்லையா, உனக்கு தெரியணும் இல்லையா? அதற்காக நீ அதை என்ன பண்ணுவேன்? ஆனா என்ன பண்ண மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படி நடந்தது. அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானி ஒருமுக வாசல் விசாரிப்பா இருக்க கட்டளிட்டு இருந்தான். ஒருமுக வாசல ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்த போது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து. 17வது வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம். மீது நடுவில் நிறைய காரியம் இருக்கிறது. இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா தொடர்ச்சியா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா இருக்க வீட்டில் இருக்கிறவங்களாம் தூங்கணும். இன்னும் கூட கல்லூரியா தொடர்ச்சி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா சரியா உட்காருங்க. பிள்ளைங்க நல்லா உட்காருங்க. கம்பளியெல்லாம் எடுத்து போடுங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க என்ன பார்க்கிறோம்? 17வது வருஷத்துல வாசிக்கிறோம். ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒரே ஒரு வாசலில் விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டு இருந்தான். இப்ப பாருங்க, ராஜா என்ன சொல்றாருப்பா, எலிசா சொன்ன மாதிரி என்ன இருக்குது? கோதுமெல்லாம் வந்து அப்போது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு மாதக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. எப்படியோ கோதுமை வந்து இறங்கிச்சுங்க. அதுல வந்து இறங்கிச்சு நின்றுக்குதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்பவே பார்த்துட்டு நாம ஆமென். அங்க அரிசி கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க. ஜனங்க ஒருத்தர் என்ன பண்ணாங்க? போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகும்போதெல்லாம் மாஸ்க் போட்டு தான் போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மாஸ்க் தானும் யார் மாஸ்க் யாருக்கு இருக்குதுன்னு எல்லாம் சுற்றி எல்லாம் வந்துருச்சு. அது பிடிக்கிறதா இடம் பிடிக்கிறதா? முந்தானி கூட்டிட்டு போன எப்படி முந்தானி பிடிக்கிறதா எதை பிடிக்கிறதா பார்த்தாங்க. கத்துறா நாளைக்கு வர போறோம். இன்னைக்கு என் போய் போனா அரிசி வாங்கி இருப்பின்னு போயிடுது. கத்தருக்கு எவ்வளவு நடந்து போகுது. அல்லேலூயா. அப்போ கத்தர் சொல்ல இன்னைக்கு பார்க்கிறோம். அப்போ ஜனங்க ஒருத்தர் இந்த காரியம் அன்னையில இப்போ கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூட நம்ம ஆப்பிரிக்காவில் இலவசமாக பொருள் கொடுக்கும்போது, அரிசி இல்லாமல் கொரோனாவில் கொடுக்கும்போது அதை வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஜனங்க ஒருத்தருக்கு மேலே விட்டுது. 2 குழந்தைங்க 3 வயசானவங்க மெரிச்சே செத்து போயிட்டாங்க. நடந்திருக்கமான யோசிக்க எல்லாம் நடந்தது. ஆமென். நடந்தது, நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கிறது தான் வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் தெரியாது. அப்படியே கிரஷ் ஆயிடுவாங்க. கிரஷ் ஆயிடும். கத்தருக்கு சோதரம். இங்க என்ன நடந்துச்சு? கத்தருக்கு சோதரம். இவன் நீங்க ராஜா சொல்றாரு, போப்பா போயிட்டு எல்லாம் கியூல நிக்கவே, சரியா நிக்கவே பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிக்க வச்சிருந்தாங்க. ஆமென். இவரு சொல்லும் போது என்ன பண்ணல? விசுவாசிங்க. அங்க போயிட்டு இவர் நினைச்சிருக்காரு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு 2 இல்லை ஏன்னா இவர் தானே கண்ட்ரோல் பண்றது சொல்லிட்டு ஆவுங்க 2 சரி எடுத்து வச்சுருங்க. எல்லாம் நடந்திருக்கும். பசி எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் இவருதா சரி கொஞ்ச நேரம் கியூல இருந்துச்சு. வர ஜனங்க என்ன ஆனாங்க? கண்ட்ரோல் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. ஒன்றுனா கொடுத்துருந்தாங்க. ஜனம் கொஞ்சமாக இருந்தாங்க. கொடுத்துட்டே இருந்தாங்க. ஜனம் நிறைய ஆச்சு. நிறைய ஜனங்க ஆனாங்க. கொடுக்க முடியல. அப்படி இப்படி போனாங்க பாரு. ஜனங்களை போய் எல்லாரும் மேலே விழுந்து ட்ராலியோட அவன் என்ன கட்சி தூக்கி போய் உட்காந்துக்கலாம். தூக்கி போய் யாரை போய் என்ன கேட்குறது? அவன் தூக்கி போயிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறான். அவன் பாட்டுக்கு அப்படியே போட்டோவோட போட்டுருக்குது. அவன் எல்லாம் தாங்க பசி வந்துட்டா எல்லாம் என்ன ஆகிடும்? எடுத்து சாப்பிட இது பசிக்கு சாப்பிடுறது இல்லை. இது அல்லேலூயா. அப்போ எல்லாம் போயிடாங்க.
அதை போல இவன் நின்று கொண்டிருந்தான். ஜனங்கள் நேரம் என்ன போச்சு, இது கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லாரையும் இவரு போய் சைட்ல சென்டர்ல வேணா போறாரு தள்ள சொல்லி இவரை கீழே போட்டு என்ன பண்ணிட்டாங்க மேல. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராஜா தனக்கு கையிலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒருமுக வாசலில் விசாரிப்பா என்று கட்டளையிட்டு இருந்தான். ஒருமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து. கோதுமையை கண்ணால என்ன பண்ணா சாப்பிட முடியல. நான் தயவு செய்து என்ன சொல்றேன், கால வேளையில அவசரமா நான் ஒன்றும் சொல்லல. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய விசுவாசிகள் நீங்கள் பிழைப்பீர்கள். எந்த பஞ்ச காலத்திலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் சரி, ஆண்டவர் சொன்னாரா, உலகத்தின் முடிவு வரையும் நான் உன்னோடு இருப்பேன் சொன்னாரா? ஆமென். யாக்கோபின் கோதுமையினாலே, அல்லேலூயா, யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே, உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? நமக்கு தான் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் விடுன்னு சொல்லி இருக்கிறாரா? அதை விசுவாசிங்க. நீ திருப்தியா சாப்பிட்டு பரிபூர்ணம் அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாய் கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள். யோபேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆமென். சொன்னாரா? நீ திருப்தியா சாப்பிட சம்பூர்ணம் அடைய கர்த்தர் உதவி செய்வார். நீ பயப்படவே பயப்படாதே. அல்லேலூயா. இந்த காரியங்கள்லாம் நடந்த இடம் இருக்கிறீங்களா? சமாரியா. சொல்லுங்க பாக்க எல்லாம் கத்துக்கு வேதத்துல. அல்லேலூயா. காரியங்கள் எல்லாம் நம்ம சமாரியாவில் பார்க்கிறோம். ஆமென். ஏன் இதை நான் சமாரியாவுக்கு சொன்ன போது இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்? அல்லேலூயா. சமாரியாவிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படி மகிமையான காரியங்களை செய்த தேவன். அல்லேலூயா. நாட்கள் போக 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 அருமையான தேவர்களே, அந்த பக்தி ஆகப்பட்டது, அந்த பயமாகப்பட்டது, அந்த தேவனுடைய விசுவாசப்பட்டது குறைந்து 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 இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கு போனால் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு காரியம் மாறி இருந்தது. அல்லேலூயா. ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வேண்டாம் என்று சொன்னாலோ ஆண்டவருடைய விருப்பம், உன்னுடைய விருப்பையும் பார்த்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வரவில்லை. அல்லேலூயா. நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து இயேசு நமக்கு நன்மை செய்யறதில்லை. அல்லேலூயா. எப்படியும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நம்ம எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். அல்லேலூயா. அதனாலே சமாரியாவிலே அருமையான தேவர்களே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வாரத்தில் கர்த்தர் சுத்தமானால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சமாரியாவிலே என்னெல்லாம் நடந்தது, யாரெல்லாம் இருந்தார்கள், எப்படி சமாரியா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற காரியங்களை நாம் கவனமாக கவனிப்போம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னார். அல்லேலூயா. சமாரியாவிலே நாம் வாழ்கிற உலகம் கர்த்தருக்கு சுத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, எருசலேம் என்றால் ஆவிக்குரிய பிள்ளைகள் மாத்திரம். நீங்கள் எருசலேமிலும் நீங்கள் பரிசுத்தத்தில் வரும்போது நீங்கள் எருசலேம் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனாலே அதில் சமாரியாவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். ஆமென். இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், சமாரியாவில் நீ என்ன செய்கிறாய் என்பதல்ல, உலகம் இருந்ததல்ல, நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் உனக்கு சுகம். அல்லேலூயா. நீ உலகத்தான் வாழணும். ஆண்டுடைய வார்த்தைகளை நீ விசுவாசித்தால் நீ போஷிக்கப்படுவாய். நீ அழிந்து போவதில்லை. கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். இதை விட வந்திருக்கிற கொரோனாவில் இதை விட பயங்கரமான இந்த சூழ்நிலை வந்தாலும் நம் ஆண்டுடைய வார்த்தைகளை தைரியமாக விசுவாசிப்போம். கர்த்தர் மேம்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர்களை புல்லுள்ளங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்களில் அவருடைய நாமத்தை ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளை நடத்துகிறார். மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். ஒரு கோலம் தனியும் என்னை தேற்றும். சத்துருக்கள் பற்றி ஆயத்தப்பட்ட தலைவர்களினால் அபிஷேகப்படுகிறார். என் பாத்திர நிலவரை வழிகிறது. நான் நீடித்த நாட்களால் கத்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். கர்த்தர் வார்த்தைகள் கூடி உங்களது முழுவதும் ஆசீர்வதிக்கட்டும், காப்பாற்றட்டும். நாளிலிருந்து
என்ன செய்யணும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். கர்த்தருக்கு சித்தமான நாளையிலிருந்து உங்களுடைய வீடுகள் தேடி உங்களுக்கு ராவு எண்ணம் வரும். ஏன்னா கர்த்தருக்கு சொல்லும் 3 மாத காலங்களாகிவிட்டது. இது முதல் வாரமாக இருக்கிறதுனால நானும் அம்மாவோ இல்லை நானும் சகோதரோட வந்து உங்களுக்கு ராவு எண்ணம் உங்களுக்கு ஃபோன் பண்ண உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு. அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அப்போது நான் உங்களுக்கு ராவு எண்ணம் கொடுத்துட்டு வருவேன். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். இது வரைக்கும் ஆண்டவர் வெக்கப்படாமல் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறதுனால தொடர்ந்து நடத்துவார். உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு பசி பற்றினா நீங்கள் இருக்க வேண்டாம். ஏதாவது ஒரு அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் செய்தால் போதும். உங்கள் வீட்டை தேடி எங்களால் இந்த நன்மையை நாங்கள் செய்ய நாங்கள் எப்போதும் காத்திருக்கிறோம். ஒரு ஜெபம் பண்ணி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜாக்கிரதையாக போங்க. சானிடைசர் எப்பவுமே கை கழுவு நல்லது. எப்பவுமே போதை மூடிக்கொள்ளுங்க. மாசத்தினால கொஞ்ச நாட்கள் இது தீர்ற வரைக்கும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. சோதரன் சோதரன் லட்சுமம்மா கீழே வாங்க. அந்த பிரார்த்தனை ಮಾಡಿ ಬಂದು விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பார். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பார். விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே. முடிவுக்காக நம்ம அம்மா மேலே வாங்க. அந்த தாய் அவங்க பேரு லட்சுமம்மான்னு சொல்லி பயங்கரமான மந்திரம் செய்கிற குடும்பத்திலிருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டவருக்காக எங்கே போனாலும் விளைவு போய் சமாதான சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணது போல அவர்கள் எங்கே போனாலும் இயேசு பற்றி சொல்லி கொண்டு வருகிற ஒரு தேவ தாய் அவர்கள் முடிவுக்காக ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுமா. ಕಾಪಾಡಿದ ದೇವನಿಗೆ ವಂದನೆಗಳ ಕೃತಜ್ಞತೆಗಳು ಸಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. ಏಸಪ್ಪ ನನಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ದೇವನೇ. 6ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಮೊದಲ ವಾರ ದೇವನೇ ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳ ರಾಜ ಹೋದ ವಾರಗಳ ಫಿಲಿಪ್ಪನ ಬಗ್ಗೆ ನಾವು ಕೇಳಿದ ಫಿಲಿಪ್ಪನ ಚೆದರಿ ಓದುವಾಗ ದೇವನೇ ಅನೇಕ ಜನಗಳ ಸುವಾರ್ತೆ ಸಾರ್ದ ದೇವರು. ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಇವಾಗ ನೋಡುವಾಗ ದೇವನೇ ಹೌದು ಸ್ವಾಮಿ ಎಲಿಷನ ಪತ್ನಿ ದೇವನೇ ಅಪ್ಪ ನೀನು ಮಾತಾಡುವಾಗ ಕುಷ್ಠರೋಗಿ ಮಾವಪ್ಪ ಹೌದು ದೇವನಿಗೆ ತಪ್ಪ ಅವರಲ್ಲಿ ಮಾತಾಡುವಾಗ ಐನ ದೇವನಿಗೆ ನೀನು ಬಲಪಡಿಸಿದ್ರೆ ಅಪ್ಪ ನಡೆಸಿದ್ರೆ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ದೇವನೇ. ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ದೇವನೇ ಕೋರಿಕೆಗಳ ಬೇಡಿಕೆಗಳು ನೆರವೇರಿಸಿ ಬೆಳಗಿನ ಆನಂದಗಳ ಆಶೀರ್ವಾದ ರಾಜ. ಇದುವರೆಗೂ ದೇವರ ಆಡಿದ ದೇವನೇ ಮಗನ ಸಂತೋಷನ ಆಶೀರ್ವಾದ ಇನ್ನೂ ಅಧಿಕವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಿಲ್ಲ ಕರ್ತಾವೆ. ಎಲ್ಲ ದೇವನಿಗೆ ತಪ್ಪ ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಇಂಟರ್ನೆಟ್ ವಾಸ ಮಕ್ಕಳನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕೆ ಸಪ್ಪ. ನಿಮಗೆ ಆರಾಧನೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕೆ ದೇವನೇ. ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ತಪ್ಪ ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ಹೌದು ದೇವನೇ ರೂಪಾಯಿಗೆ ದೇವನಿಗೆ ತಪ್ಪ ಅಪ್ಪ 4 ದೇವ ಗೋಧಿಯನ್ನು ಮಾರೋದ ನೋಡ್ತೇವೆ. ಬರಗಾಲ ಬಂದವರು ದೇವನೇ ನೀನು ನಡೆಸಿದ್ದೆ ಮಕ್ಕಳನ್ನ ಗೊತ್ತು ದೇವನೇ. ಯಾವ ದೇವನೇ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇರ್ತಾರವ್ರ ಅಪ್ಪ ಜೀವ ಮಾನವನ ಶುಭ ಕೃಪೆ ಹಿಂಬಾಲಿಸುವ ಸಹಾಯ ಮಾಡೋ ದೇವರಿಗೆ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. 30ನೇ ಕೀರ್ತನೆಗಳಪ್ಪ ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಅಯ್ಯ ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ನೀನು ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸಿದ್ರೆ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ರಾಜ. ಸ್ಟಾರ್ಟಿಂದ ಮುಗಿಯವರೆಗೂ ದೇವನೇ ದೇವದೂತನ ಕಾವಲಿಟ್ಟು ದೇವನೇ ಅಪ್ಪ ಯಾವ ಸುತ್ತ ಕಲ್ವರ ರಕ್ತ ಕೊಡಲು ಬೆಲೆಗೆ ದೇವನೇ ಬಂದಿರೋ ಮಕ್ಕಳು ದೇವನೇ ನಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಇನ್ನೂ ಅಧಿಕ ದೇವರಿಗೆ ಅನೇಕ ಜನಗಳಿಗೆ ದೇವನೇ ಈ ಬರಗಾಲದಲ್ಲಿ ಬರ ಕಡಿಸಿಕಾಲದಲ್ಲಿ ದೇವನಿಗೆ ತಪ್ಪ ಮಿಡತೆಗಳು ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಬಂದಿದೆ ದೇವನೇ. ಕೊರಂತ ಅನೇಕ ಮಕ್ಕಳ ಬಾಧೆ ಕೊಟ್ಟು ಇರುವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಕೃಪೆ ಮಾಡದೆ ದೇವರಿಗೆ ನಿನಗೆ ಕೊಟ್ಟ ಅನೇಕ ಸ್ತೋತ್ರ. ನಮ್ಮ ಬಲವೇನಿಲ್ಲ ಪರಾಕ್ರಮ ಏನಿಲ್ಲ. ಆವಿಯನವರು ಎಲ್ಲಿದ್ರೆ ಆತ್ಮಸ್ವರೂಪನ ಎಲ್ಲಿದ್ರಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ತಿಳಿದ ದೇವನೇ. ಯೋಹಾನ 8:32 ವಾಕ್ಯಗಳ ಪ್ರಕಾರ ನೀನು ನಡೆಸೋ ಬಲಪಡಿಸೋ ದೇವನೇ ಕತ್ತ. ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಎಲಿಷನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರೆ ದೇವನೇ ಕತ್ತಾವೆ ನೀನು ಒಬ್ಬೊಬ್ಬರೊಟ್ಟಿಗಿದ್ದ ನಡೆಸಬೇಕಂತ ಅಪ್ಪ ಹೌದು ಸ್ವಾಮಿ. ಹೌದು ಸ್ವಾಮಿ. ನಾಗಮನ ಕುಷ್ಠರೋಗಿ ನೋಡಿ ಹೇಳಿದಾಗ ದೇವನೇ ಅಪ್ಪ ಹಾಗೆ ದೇವನ ಅನೇಕ ಮಕ್ಕಳ ದೇವನೇ ಕತ್ತಪ್ಪ ಎದ್ದು ಪ್ರಕಾಶ ದೇವನೇ ಆಲಿಸುತ್ತ ಕಲ್ವ ರಕ್ತಗಳ ಪಾಶ್ರಯ ದೇವನೇ ಅವ್ರ ಕೈಗಳಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ದೇವನೇ ಕತ್ತಪ್ಪ ಬೋಧಿಸಲ್ಪಡ್ತಾರ ಅವರೆಲ್ಲ ಅಪ್ಪ ಎದ್ದು ಪ್ರಕಾಶ ಸಹಾಯ ಮಾಡೋ ದೇವನೇ. ಈ ಸ್ಟಾರ್ಟಿಂದ ಮುಗಿಯವರೆಗೆ ದೇವನೇ ಕತ್ತಪ್ಪ ವರ್ಷಕ್ಕೆ ಮಾಡಪ್ಪ ಸಂತೋಷಗಳಿಂದ ಮಗನ ಇನ್ನೊಬ್ಬ ಸೇವಕನಾಗಿ ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಎಬ್ಬುಸು ಕಾತುಕ ನಡೆಸೋ ದೇವನೇ. ಅವರು ಶುಕ್ರವಾರ ಮಗಳು ದೇವರೇ ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಕೊನೆಯದನ್ನ ಕುರಿತು ಹೇಳಿದ ಮಗಳ ದೇವನೇ ಕತ್ತ ಆಶೀರ್ವಾದ ದೇವನೇ ಕತ್ತ ಹೌದು ಸ್ವಾಮಿ ದೇವರೇ. ಇತಾಲಿ ದೇಶದಲ್ಲಿ ದೇವರ
ಎಷ್ಟೊಂದು ಉಪಕರಣ ಮಾಡಿದ್ರೆ ಅದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ದೇವರೇ ಎದ್ದು ನಿನಗಾಗಿ ಪ್ರಕಾಶವಂತೆ ಬಡವರಿಗೆ ಬಗ್ಗರಿಗೆ ದೇವನೇ ಸಹಾಯ ಮಾಡ ಮಕ್ಕಳಾಗಿ ನೀವು ಸಿದ್ಧಾಂತ ನಡೆಸಬಾರ್ದು ಅಪ್ಪ ಪರಲೋಕ ಬಾಗಿಲನ್ನು ತೋರಿದು ಅಪ್ಪ ತಿಳಿದ ದೇವನಿಗೆ ಇಷ್ಟದ ಸುವರ್ಣ ಸೋತಿನ ರಾಜ ಯಾರಿವನ ಆಸನ ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೊಡ ದೇವನೇ ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ತಪ್ಪ ಅದನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ ಯೇಸುವಿನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ದೇವರೇ ಈ ಸ್ಟಾರ್ಟಿಂದ ಮುಗಿಯವರೆಗೂ ನೀನೇ ಆತ್ಮ ಸ್ವರೂಪನ ಅಪ್ಪ ನಡೆಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಅದೇ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಾನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ ಬಲ ಕೊಡ ದೇವರಿಗೆ ತಪ್ಪ ಅಡಿಮೆ ತಾಳ್ಸ ಒಬ್ಬೊಬ್ಬರಿದ್ದವರಿಗೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಡ್ತೀನಿ ನನ್ನ ದೇವರೇ ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே உமது நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேகமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த ஆராதனை வீடுகளில் இருந்து கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் இங்கே கூடி வந்த எல்லா தேவ பிள்ளைகள் எல்லார் மீதும் ஆண்டுடைய கிருபை எப்போதும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. ஒருவேளை நாளை நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு கூட வந்து கூட ராபன் எடுத்துக்கலாம். ஐயா நாங்கள் வேலைக்கு போனோம், நாங்கள் வந்து ராபன் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கூட ஜாப் பண்ணி ராபன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் கூட வந்து உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு ராபன் கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இங்கே வந்துருக்கிறவங்க யாரும் கூப்பிடல, அது பாருங்க கொடுத்துக்கிறாங்க. எப்படி சொன்னால் இல்லை எங்கள் மாமலை இங்கே இருக்கிறவங்களுக்கு ராபன் இப்போ கொடுப்பேன், மற்றபடி எல்லாருக்கும் வீட்டில் வந்து கொடுப்பேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.